நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான காலை வேலைக்காக நன்றிப்பா. உடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். உடைய வார்த்தை கொண்டு எங்களோட நீர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். ஓகே, ஸோ இன்றைக்கு நான் ஒரு தலைப்போடு பேச ஆசைப்படுகிறேன். God never changes. சொல்லுங்க, God never changes. கடவுள் மாறுந்தே நம்ம லைஃப்ல, ஆமென். எவ்வளவு பேருக்கு 2025 இயேசு மாறாம அப்படியே இருந்துகிறார்? அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லாம அல்லேலூயா. வெரி குட். ஏன் ஆண்டவர் மாறல அப்படின்னு சொன்னீங்கன்னா யாராவது சொல்லுங்க, ஆண்டவர் ஏன் மாறல? ஏன்னா அவர் உண்மை உள்ளவர். வெரி குட். எப்பொழுதுமே மாறாத தேவன் சொல்லுகிறார், ஆமென். அல்லேலூயா. எதுலெல்லாம் கடவுள் மாறலைன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த 2025ல எதுலெல்லாம் ஆண்டவர் உங்கள் லைஃப்ல மாறாத இருக்கிறார்? பல விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு 3 காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு அந்த 3 காரியத்தில் ஆண்டவர் உங்கள் லைஃப்ல கண்டிப்பாக செஞ்சிருப்பார், நான் விசுவாசிக்கிறேன், ஆமென். அல்லேலூயா. நல்லா சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. ஓகே, என்னோட திருப்பிக் கொள்ளலாம். உபாகமம் 7ஆம் அதிகாரம், டியூட்ரானமி சாப்டர் 7 verses 9. டியூட்ரானமி ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்குது, நியூ டெஸ்டமெண்ட்ல தேடிங்காதீங்க. 7 chapter 7 verses 9. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். அல்லேலூயா. எதுல கடவுள் உண்மையா இருந்தாரா? தயவையும் காக்குறதுலயும் நம்மளுக்கு என்னவா இருந்தாரா? உண்மையா இருந்தாரா? இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா சொல்லுது. Understand therefore that the Lord your God is indeed God. He is faithful God who keeps his covenant for 1000 generations. He keeps his covenant for 1000 generations. He is a faithful God. Hallelujah. எவ்வளவு பேர் கடவுள் இந்த 2025ல உண்மையா இருந்துகிறாரு? ஆமென். அல்லேலூயா. இந்த பக்கம் இருக்கிற பிரதர்ஸ்ங்களால உண்மையா இருந்துகிறாரா? வெரி குட், ஆமென். அல்லேலூயா. ஏன் கடவுள் மாறுறதில்லை அப்படின்னு சொன்னா, நான் போன சர்வீஸில் கூட சொன்னேன், அநேக பேர் நினைக்கிறீங்க கடவுள் வந்து குழந்தையா இருக்கிறார். நீங்கள் நம்ம கூட சொல்லுவையில் குழந்தை இயேசுன்ட்டு. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் குழந்தையா இருக்கும்போது ஸ்கூல்லலாம் உங்களை கேட்குவாங்க, உனக்கு பெருசானா என்ன ஆசைன்ட்டு. என்ன சொல்லிக்குவோம்? நீங்கள் டாக்டர்னு நிற்கிறீங்க பிரதர். சொசை பிரதர் நீங்கள் என்ன சொல்லிக்கிறீங்க? சின்ன போலீஸ் இருக்கிறாரு. வெரி குட் பிரதர். விஜய் நீங்கள் போலீஸ். மணிப்பா பிரேம் என்னம்மா சொல்லிக்கிறேன்? லெக்சரர் ஆகணும்ட்டு, டான்ஸர், ஒரு நல்ல டான்ஸர் ஆகணும்ட்டு ஆசைப்பட்டுக்கலாம். சரி, நீங்கள் ஆனீங்களா? நீ என்னம்மா? நீ நான் ஆசைப்பட்டேன், ஒன்றும் ஆசைப்படல. என்ன ஒரு போய் பேசுகிறேன். ஐசக், சின்னதில் நீ என்னப்பா சொன்ன? ஸ்கூலில் கேட்கும் போதெல்லாம் என்ன சொல்லிக்கிறீங்கம்மா? லாயர் ஆகணும். ஓகே, நீ என்னப்பா ஸ்டாலின், நீ என்ன சொல்லிக்கிற? என்னப்பா சொன்ன? ஸ்கூலில் கேட்க போதெல்லாம் பாடி பில்டரா? நீப்பா ஃபுட்பால் பிளேயரா? இப்போ எல்லாரும் என்ன பண்ணோம் சின்னதில். நான் கூட சின்னதில் எங்கள் மேம் என்னை கூப்பிட்டா எழுப்பினப்போ தான் நான் சொல்லுவேன், வாட் இஸ் யுவர் எய்ம் இன் த லைஃப், வாட் யூ கோனா பிகம் அப்படின்னு சொன்னால், நான் என்ன சொல்லிக்கிறேன்? போலீஸ் நிற்கிறேன். ஆனால் நான் போலீஸாக போல, கைதியாக தான் உள்ளே போய்க்கிறேன். ஸோ சின்னதில் நம்ம என்ன சொன்னோமோ அது இன்னைக்கு என்ன ஆகல நம்ம லைஃப்பில். ஜீசஸ் கூட சின்ன கடவுளாக இருந்தாருன்னா பெருசான மனசு மாறிட்டுக்குவார். நான் மறுபடியும் சொல்கிறேன், இஃப் காட் சின்னதில் ஆண்டு ஒரு டிசிஷன் எடுத்து உனக்கு சொல்லிக்கலாம், மகளே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், பெருசாகிட்டு ஒரு மைண்டு மாறிட்டுக்கலாம். ஒரு யூத் ஆயிருந்த பிறகு இல்லைப்பா நான் பிஸியாகிறேன்னு இருக்கலாம். ஒருவேளை வயசாகிட்டுச்சுன்னா எனக்கே முடியல, உனக்கு நான் எப்படி செய்வேன் நினைக்கலாம். அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, அவர் ஒரு நாளும் மாற மாட்டாரா. அவருக்கு வயசில் யாரோ அவரை போய் குழந்தைன்னு கூப்பிட்டுக்காதீங்க. நீங்களே மாடு மாதிரி வளர்ந்து அவர் இன்னும் குழந்தையா இல்லை, அவர் இன்னும் பெருசாகிட்டுக்கிறார். அவர் வானம் சிங்காசனம் பூரியோட பாதப்படி, ஆமென். அல்லேலூயா. அவர் ஒரே வார்த்தையிலே உலகத்தை இயேசு படைத்தார்.
அன்னைக்கு உங்க வாழ்க்கையில பார்த்த ஆண்டவர் எதை சொன்னாரோ அது இனி வரைக்கும் ஏன் நிறைவேற்றுறாருன்னா, தட் இஸ் வை வி கால் ஹிம் as God. நம்மளாம் நினைக்கிறோம் நம்ம ஃபாஸ்டிங் போட்டு நம்ம ப்ரேயர் பண்ணி நம்ம பைபிள் எடுத்து தொட்டு தான் கடவுள் செய்யறாரு. நோ 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 நோ, he is God. அவர் கடவுளாக இருக்கிற தொட்டு தான் செய்யறார். ஏன்னா பைபிள் சொல்லுது அவர் உடன்படிக்கையில் எப்படி இருக்கிறாரா, உண்மையா இருக்கிறாரா. நம்ம பொய்யா இருந்தா கூட அவரு சொல்ற வார்த்தையில அவர் என்னவா இருக்கிறார், உடன்படிக்கையில உண்மையா இருக்கிறார். அவர் கரெக்டா இருந்துக்கிறார். சேஞ்ச் ஆகல. அவரோட கவனன்ட் உடன்படிக்கையில சேஞ்ச் ஆகல. மேரேஜ் டைம்ல கவனன்ட் சொல்லுவாங்க, லாஸ்ட்ல ஒரு கவனன்ட் ஒரு சொல்லுவாங்க. என்னன்னா, நம்ம ரெண்டு பேருடைய உறவு எப்போ பிரியனா, நம்ம சாவு தான் நம்மளை என்ன பண்ணோம், பிரிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய கவனன்ட் எப்படி தெரியுமா, மரித்த லாசரு வந்து போய் ஆண்டவர் வார்த்தையை சொல்லி எழுப்புறார். அவன் செத்துட்டு இருக்கும் போது கூட ஆண்டவர் பண்ண வார்த்தை லாசரு மேல கர்த்தர் நிறைவேற்றாம போகல. அதை சொல்லி மறுபடியும் லாசருவை கல்லறையில் கர்த்தர் எழுப்பினார். அல்லேலூயா. யாரெல்லாம் புரிஞ்சிருக்கிற நீங்க மாற்ற நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவரை பார்த்து, even though Lazarus died, but still what God said in the covenant with Lazarus came true. Amen. Hallelujah. அது உண்மையாய் கர்த்தர் மாற்றினார். because அவர் சேஞ்ச் ஆக மாட்டார். He is the same yesterday, today, forever. எல்லாத்துலயுமே அன்னைக்கு எப்படி நியாய தீர்த்தாரோ இன்னைக்கு அப்படி தான் நியாய தீர்ப்பார். அன்னைக்கு எப்படி இரக்கம் பாருனார் இன்னைக்கும் அப்படி தான் இரக்கம் பாரு. அன்னைக்கு எப்படி தயவு காட்டினார் இன்னைக்கும் தயவு காட்டினார், நாளைக்கும் தயவு காட்டுவார். இன்னைக்கு 2025 லாஸ்ட் சண்டே, எல்லாம் தேங்க்ஸ் கிவிங் சண்டேன்னு இந்த சண்டே. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன், நம்மளுக்கு எப்படி படிக்கணும் தெரியுமா, 365 days தேங்க்ஸ் கிவிங்காக இருக்கணும். நம்மளா 365 நாளும் தேவனுடைய பிள்ளைகள் இயேசுக்கு நன்றி உள்ள ஒரு பிள்ளைகளா, தேவனுக்கு ஒரு நன்றி உள்ள ஒரு பிள்ளை. ஏன்னா அவன் மாறாதவே இருந்தான். நம்ம பிள்ளைங்க சின்னதா இருக்கும் போது நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிக்குவாங்க, வயசுக்கு வந்த பிறகு ஒரு வார்த்தை சொல்லிக்குவாங்க, வயசுக்கு வந்துட்ட பிறகு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஏன்னா they change. நீங்க வேலைக்கு போகும்போது கூட உங்க வேலை, இந்த வேலை படிச்சுக்குவீங்க, இந்த படி படிச்சுக்குவீங்க, இந்த வேலை கிடைக்கணும்னு, ஆனா அந்த வேலை கிடைச்சிக்காது உங்களுக்கு. நான் ஒரு வாட்டி ஒரு ஹோட்டலில் உட்காந்துக்கும் போது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டை பார்த்தேன். அப்போ நான் கேட்டேன், ஸ்விக்கியில் வேலை செஞ்சுன்னு இருக்கிறான்னு கேட்டேன். ஆமாம். ஏன் நீ நல்லா படிச்சே இல்லை, எனக்கு என்ன நல்லா படிச்சே இல்லை, ஏன் நீ ஸ்விக்கிக்கு போயிட்ட? ஸ்விக்கி வந்து ஒரு ஏளனமான வேலை அல்ல, பட் அவனுடைய குவாலிஃபிகேஷனுக்கு அது இல்லைன்னு நான் சொல்ல வரேன். நான் வேணும் தான் ஸ்விக்கியில் செய்யலாம், ஆனால் நான் வந்து அந்த மாதிரி என் லைஃப்பில் நான் படிக்காத லைஃப்பில் அப்படி வந்த தொட்டு. பட் அந்த பையன் நல்லா படித்த பையன். ஸோ அந்த பையனை கேட்கும் போது, இல்லை நல்ல கம்பெனியில் நான் வேலை செஞ்சுருந்தேன், எனக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துடுச்சு, சடனாக என்னன்னு தெரில கம்பெனி மூடப்பட்டுச்சு. சடனாக வந்து ரொம்ப லாஸ்ன்னு சொல்லிட்டு கம்பெனி மூடப்பட்டுச்சு. எனக்கு குழந்தை பிறந்த பிறகு ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டமாகுது, இன்னும் வேலை கிடைக்கல. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்விக்கி பண்ணிக்கிறேன். ஆனால் படித்தது வேற, கிடைச்ச வேலை வேற. ஜீசஸ் கூட உங்களை கூப்பிடும் போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீங்கள் வந்துட்ட பிறகு அந்த இதெல்லாம் மாற்றுதல் அல்ல சொன்னார்னா, மூச்சு போகிற வரைக்கும் கரெக்டாக செய்வாங்க. ஒருவேளை மூச்சே போயிட்டு இருந்தா கூட மறுபடியும் மூச்சை தருவேன்னு சொன்னா கூட மறுபடியும் மூச்சை கொடுத்து உனக்கு கத்த தந்து உனக்கு எழுப்புவா. ஏன்னா மரித்தவர்களை எழுப்பின தேவன் சொன்ன வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை மாறாத ஒரு தேவனா இருந்தார். ஆமென். அல்லேலூயா. He never changed in his covenant because he is a faithful God. He is so faithful, so faithful, so faithful. 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிக்கலாம். 2 Timothy chapter 2 verses 12 to 13 வாசிக்கலாம். உண்மையுள்ளது, ஏனெனில் நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்து இருப்போம். 2 Timothy chapter 2 verses 12 to 13. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அதுதாவா? ஓகே இங்கிலீஷில் ரொம்ப நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு. Yes, if we endure hardship, we will reign with him. If we deny him, he will deny us. If we are unfaithful, he remains, for he cannot deny who he is. Because Bible சொல்லுது, even though you are unfaithful,
நம்ம உண்மையா இல்லைனா கூட ஆண்டவர் இந்த 2025 நம்மளுக்கு உண்மையா இருக்கிறார். எவ்வளோ பேர் சொல்றீங்க ஆமால? சில நேரத்தில் நம்ம தேவைக்காகத்தான் இயேசு பிடிச்சோம், தேவை வந்ததுன்னா என்ன பண்ணிட்டோம், விட்டுட்டோம். ஆனால் ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றாமல் இருந்தாரா? பண்ணார். பார்த்தியா? காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு தான் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் ஒரு வித்தியாசம். நீங்கள் உண்மையா இல்லைனா கூட அவர் சொன்ன வார்த்தையில் அவர் ரொம்ப உண்மையாகுவார். ஆமீன், அல்லேலூயா. நீங்கள் கோயிலுக்கு வந்தேன்னு செய்யல, அவர் உண்மையான கடவுள்னால செஞ்சார். அல்லேலூயா. God did not do that you came to church. He did this because he is God. He never changes his covenant. அதுக்காகத்தான் கர்த்தர் செய்தார். நீங்கள் 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டீங்க, ஒரு நாளெல்லாம் பைபிளில் படிச்சீங்கன்னு ஆண்டவர் செய்யல. He is God. அவர் சொன்னதை நிறைவேற்றுற கடவுளாக இருக்கிறார். அதனால தான் செய்தார். சின்னதில் ஒரு பேச்சு, பெரியதில் ஒரு பேச்செல்லாம் இல்லை, உண்மையான பேச்சு. அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும். ஆமென், அல்லேலூயா. அதனால தான் பைபிள் ரொம்ப நல்லா சொல்லுது, even though we are unfaithful, he is faithful to us. 2025 நீ எவ்வளவு தப்பு பண்ணிக்குவீங்க தெரியுமா? ஆண்டவருக்கு தெரியாம இல்லை, ஆண்டவருக்கு தெரிஞ்சு நீ எவ்வளவு தப்பு பண்ணிக்குவீங்க. ஆனா ஆண்டவர் அந்த தப்புக்கு நம்மளுக்கு தண்டனை கொடுக்காம சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார் பாரு. ஏன் தெரியுமா? அதுக்கு தான் அவர் பேர் கடவுள், அதுக்கு தான் அவர் பேர் இயேசு ராஜா, அதுக்கு தான் அவர் பேர் உடன்படிக்கையின் தேவன். ஆமென், அல்லேலூயா. யாரெல்லாம் நீங்க ஆமேன்னு சொல்லிங்கிறீங்களோ நீங்க நன்றி நினைச்சுன்னுக்கிறீங்கன்னு அர்த்தம். யாரெல்லாம் சொல்லாம உட்காந்துக்கிறீங்க, இன்னும் தேவ அன்பை நீங்க ருசிக்கல. ருசித்தவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த கடவுள் பார்த்தியா நம்மளுக்கு உடன்படிக்கை வைத்ததை நிறைவேற்றினார். He never changed in his covenant. எல்லா கவர்னண்ட்டும் உடஞ்சிச்சா? ஃபேமிலியில் இருக்கிற கவர்னன்ட்ஸ் யாரெல்லாம் உங்களுக்கு பாண்டாக இருந்தாங்க, செய்கிறாங்க, பண்ணுவாங்க, சொந்தக்காரு, ஃப்ரெண்டு, இந்த இயரில் எல்லாருடைய முகத்தை பார்த்தீங்களா? ஒரிஜினல் வந்துச்சா எல்லாருக்கும்? காரணம் என்ன தெரியுமா? திஸ் இஸ் பீப்புள். இதுதான் மனுஷர்கள், இதுதான் மனுஷர்கள். நீங்கள் செய்தது அவங்க லைஃப்பில் அவங்களுக்கு பிடிச்சது நீங்கள் செய்யலைனால யூ வில் பி த டெட் எனிமி டு தம். ஆனால் ஆண்டவர் உங்களை ஒரு சத்ருவாக பார்க்கல. பார்த்தியா? நீ என் புள்ளன்னா என்றைக்குமே புள்ளன்னு தான் சொல்கிறேன். நீ தப்பு பண்ணிட்டு வந்த பிறகு கூட தப்பை பார்க்க மாட்டேங்கிறார், புள்ளியாக தான் உன்னை பார்க்குறார். தட் இஸ் வை வி கால் ஹிம் காட். தட் இஸ் வை வி சே இஸ் சேம் எஸ்டர்டே. நேற்று என்ன பேச்சு நம்ம வாழ்க்கையில் பேசினாரோ அது இனி வரைக்கும் அதே தான் இருக்கிறார். பேச்சு மாறல அவர். ஆமென், அல்லேலூயா. அன்பு மாறல, அவர் தயவு மாறல, அவர் உண்மை மாறல, அவருடைய இரக்கம் மாறல. அப்படி மாறிடுச்சுன்னா செத்துட்டுக்குவோமே. இந்த வருஷமே நம்மளுக்கு பெண்டால் போட்டுக்குவாங்க எல்லாரும், இல்லையா? ஏன்னா இந்த மனுஷங்க மாற்றம் நம்ம லைஃப்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கலன்னா நம்ம கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்காது. அதுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? He is a covenant God. He never changes even though you are unfaithful. Unfaithful என்ன தெரியுமா? நம்ம அவர்கிட்ட என்னவா இல்லையா? உண்மையா இல்லை, ஜெபத்தில் உண்மையா இல்லை, பரிசுத்தத்தில் உண்மையா இல்லை, தேவன் ஆராதிக்கிறதுல உண்மையா இல்லை, தேவனுக்கு ஊழியம் செய்யறதுல உண்மையா இல்லை, தேவனுக்காக வாழ்றதுல உண்மையா இல்லை. பட் ஸ்டில் God gave what you wanted. That is why we call him God. ஆமென். புரிஞ்சிச்சா எல்லாருக்கும்? ஏன் தெரியுமா உங்களுக்கு ஆண்டவர் செஞ்சாரு? ஏதோ உங்க மேல இருக்கிற நீங்க பண்ண நல்லதுக்காகலாம் இல்லை, அவர் இரக்கமான தேவன், அதுக்கு தான் செஞ்சார். ஆமென், அல்லேலூயா. பட் டோன்ட் பி அன்ஃபேத்ஃபுல் இன் 26. வெரி டேஞ்சரா. அவர் ஏதோ பண்ண மாட்டார், ஒதுக்கிடுவார், அவ்வளோதான். ஆண்டவர் ஒதுங்கினாலே போதும். ஒன்னையில் ஒரு காருக்கு அந்த காருடைய கவரை நீங்கள் சரியாக போடலன்னா அந்த காருக்கு வண்டி ஓடலைன்னா கூட வண்டி ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னுடைய புல்லட் அப்படி தான் ஆயிடுச்சு. அது ஓட்டியே ரிப்பேர் ஆகலை. அது வாங்கி நான் ஒரு 8 years ஆச்சு. அது ரொம்ப நாளாக வீட்டிலே விட்டேர் தொட்டு நில்லையே போயிடுச்சு. ஒன்றில் நீங்கள் ஒன்று நிறுத்திங்கனாலே போதும், எல்லாமே டம்மி ஆயிடுது. ஃபஸ்ட்டு நீங்கள் நிற்கிறது எங்கே தெரியுமா? உங்கள் பர்சனல் ப்ரேயரில் நிற்குவீங்க, பைபிளில் நிற்குவேன், 3வது சர்ச்சு நிற்குவீங்க. அவ்வளோதான், அவுட், டோட்டல் அவுட். அவனுடைய டார்கெட்டே அதுதான். ஸ்பிரிச்சுவலாக வளர வைக்கிறதுக்கு 3 காரியத்தை. ஒன்று வசனம், பைபிள், 3வது சபை. வசனம் பைபிள் உங்களுக்கு தெரியலன்னா தான் நீங்கள் சர்ச்சுக்கு வரீங்க. வசனத்தை கற்றுக்கிறதுக்காக தான் சர்ச்சுக்கு வரீங்க. ஈவன் தோ யூ ஆர் அன்ஃபேத்ஃபுல் பட் ஸ்டில் காட் வாஸ் ஃபேத்ஃபுல்லா. நீங்கள் சர்ச்சுக்கு வந்தீங்கன்னு பிளஸ் பண்ணல, நீ வரலனாலும் கடவுள் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார் பாரு. That is why we call him Jesus. He is the same yesterday, today and forever. We were ungrateful to God. எல்லாருக்காகவும் செஞ்சோம், கடவுளுக்காக ஒன்றும் செய்யாமல் இருந்தோம். பட் ஸ்டில்
யாருக்கு செய்யலன்னா நம்மளுக்கு செஞ்சுக்கிறார். உடன்படிக்கையின் தேவன், சொன்னதை நிறைவேற்றுகிற ஒரு தேவன். அல்லேலூயா. அவர் சொன்னது நம்ம வாழ்க்கையில நிறைவேறலன்னா அவரை நம்ம என்னவா நினைக்கும்? உண்மையில் அவரு ஒரு மனுஷன் மாதிரி தாயிடும். ஏன் மனுஷங்களா அதுதானே சொல்றாங்க, செய்யறாங்களா? செய்யறதில்ல. செய்வாங்க எப்போ அவங்களுக்கு அன்பா இருக்கிறோங்களோ அப்போ செய்வாங்க. அன்புல இருந்து வெளியே வந்ததுமே ஒன்று வம்பு செய்வாங்க, இல்லை பஞ்சுங்க கொடுக்குவாங்க. அல்லேலூயா. அதனால தான் அவர் பேரு மாறாத ஒரு தேவன். அல்லேலூயா. அடுத்ததாக அவர் எதுல மாறலன்னு சொல்லிட்டு வாசிக்கலாம். Numbers chapter 23 verses 19. Numbers 23:19. Bible clearly says, என்ன அழகா சொல்றார் பாரு. அவர் பொய் பேச மனிதன் அல்ல, மனமாற மனப்புத்திரனும் அல்ல. ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லலாம்? பொய் பேச மிருகம் சொல்லிக்கலாம் இல்லையா? அவரு you would have said that animal, dog, tiger, snake, but why did God say human? ஏன்னா அவங்கெல்லாம் என்ன பேசுவாங்க? ரொம்ப ரொம்ப உண்மை பேசுறவங்களா? எதை? உண்மையே பொய்யா நல்லா பேசுவாங்க. உண்மைய பொய்யா நல்லா பேசுவாங்க. அதுதானே சொல்றேன் பார்த்தியா? கிறிஸ்டியன்கெல்லாம் வந்து ரஜினிகாந்த், விஜய், அஜித் எல்லாம் காசு கொடுத்து ஆக்டிங் பண்ணுவாங்க, டப்பிங் பண்ணுவாங்க. அவங்களா கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் வித்தவுட் மணி தே வில் ஆக்ட். டாப் நம்பர் 1 அவங்கெல்லாம். நான் பார்த்துக்கிறேன். அதனால அவங்களாம் எப்படி இருப்பாங்க? பைபிள் சொல்லுது, அவர்கள் பொய் பேச. யாரு? ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் என் வாயிலிருந்து பேசின வார்த்தை உங்க அப்பா இல்லை, உங்க அம்மா இல்லை, உங்க அண்ணன் தம்பி இல்லை, உங்க பிள்ளை இல்லை. நான் கடவுள். என் வாயில சொன்னது பொய் இல்லை, என் வாயில சொன்னதெல்லாம் வாழ்க்கையில உண்மையாய் மாற்றுவா. எவ்வளவு பேருக்கு 2025 ஆண்டவர் செஞ்சுக்கிறார் அந்த மாதிரி. ஆமென். அல்லேலூயா. பொய்யாவே செய்யல பார்த்தியா, எல்லாமே உண்மையா செஞ்சாரு. அதுக்கு தான் அவர் பேர் கடவுள். அதுக்கு தான் இந்த வருஷம் முழுதும் நீங்க நல்லா இருந்து இன்னைக்கு சபைக்கு வந்துக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. அதுக்கு தான் இன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நீங்க வந்திருக்கீங்க. ஏனென்றால் 25 வருஷம் 2025 இது முடியுது எல்லாமே கர்த்தர் வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தையினால தான் ஒரு மனுஷன் பிழைத்துக் கொண்டிருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால மாற்றம் பிழைப்பதல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையில அவர் வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தையினால தான் நம்ம பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாம் பொய்யான ஜனம் நம்மள என்ன பண்ணிட்டுக்குவாங்க? முழுகிட்டுக்குவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் வந்து அவங்களோட டிபியில் வந்து ஒரு நல்ல வாலிப பையனை போட்டிருந்தாங்க நேற்று. ரொம்ப ஹேண்ட்ஸமாக நல்ல ஒரு பாடி பில்டர். அந்த சிஸ்டர் என்ன பண்ணி போட்டிருந்தாங்கன்னா கன்னடாவில் போட்டுட்டு இருந்தாங்க. மிஸ் யூ கனோ RIPன்னு போட்டாங்க. நான் சொன்னேன், செத்துட்டான் அந்த பையன். எப்படிங்க சிஸ்டர், என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டேன். இல்லை ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஏதோ ப்ராப்ளம், அதனால போய் சூசைட் பண்ணிக்கணும். ஒரு பாடி பில்டர், நல்லா ப்ரோட்டீன் எடுக்கிறவரு, நல்லா சாப்பிட்றவரு, நல்லா வெள்ளையாக அழகாகிறான், செவன்கிறான். ஏன் செத்து போனா? அவனுக்கு வந்து மனுஷ வார்த்தைலாம் கிடைச்சிச்சு, கடவுள் வாயிலிருந்து வந்த வார்த்தை கிடைக்கல. அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, மனுஷன் எதுல பிழைக்க மாட்டானா? சப்பாத்தில இல்லை, தோசை மாவுல இல்லை, இட்லி மாவு இல்லை, சிக்கன் கபாபு இல்லை. சிக்கன் கபாபு சாப்பிட்டுங்கலாம் இன்னைக்கு வந்து சாவ அவங்கள கூப்பிட்டுன்னு போல, அவங்களே தேடின்னு போயிட்டாங்க. ஏன் தெரியுமா? மனுஷங்கள்லாம் அவங்கள அப்படி பண்ணிடுவாங்க. நீங்க கூட சொல்ற கேளுங்க, நீங்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட மாட்டோம் இல்லைன்னா உங்களை என்னைக்கோ வலையில போட்டுன்னதுக்குவான். ஒரு வேலை இருந்துக்குவோமோ இல்லையோ தெரியல. ஆனா இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் யாரோ ஒருத்தைய வாழ்க்கையில பேசினார். அந்த வார்த்தை மாற்றம் பேசாம இருந்துச்சுன்னா இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே இல்லையா? இன்னைக்கு நான் உயிரோட இருப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அந்த தேவன் வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையினால மாற்றம் தான். நான் ஜீவனோடு இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் பொய் பேச, ஏன்னா மனுஷனுக்கு எப்படி பொய் பேசுவாங்க தெரியுமா?
வர்றேன்னு வாங்க, வர்றேன்னு வாங்க. ஆனா வீட்டுல இருந்து இன்னும் வெளியே கூட வந்துக்க மாட்டாங்க. வந்தன்கிறேன்னு வாங்க, இன்னும் மூஞ்சி கூட கழுவிக்க மாட்டாங்க. இமிடியேட்டா பேசுவாங்க. ஏன்னா பொய்க்கு பிதான் இவங்கலாம். நிஜமா நான் பார்த்துக்கிறேன். இன்ஸ்டன்டா பேசுவாங்க, அப்படியே ட்ரூவா நம்புற மாதிரி பேசுவாங்க. அதுக்கு தான் ஆண்டவர் எனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுக்கல. நானும் ரொம்ப நாளா கேட்டுக்கிறேன், கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா, கொஞ்சம் கோபக்காரனாக நீ இப்போ கொடுத்தா வேற எதுக்கு நான் பயன்படுத்திடுவேன், கொடுக்க மாட்டாங்க. என்ன டாக்டர் ஆக்கியிருந்தா கூட எந்த ஒரு பேஷண்ட் என்கிட்ட ராங்கா பண்ணியிருந்தாங்கன்னா, சத்யா பிரதர் நான் இப்போ பண்ண மாட்டேன் பிரதர், ப்ரேயர் பண்ணுவேன், இப்போ மாறிட்டு பிரதர். சத்யா பிரதர் டைரக்டா போட்டே தாண்டார். நிச்சயமா சுத்தி பாருங்க, 25ல எவ்வளவு பேர் உங்களுக்கு போய் சொல்லிக்கிறாங்க. டோட்டலாவே எல்லாம் போய் சொல்லிக்குவாங்க உங்கள்கிட்ட. 1:1 ஆல் பொய். நெய்ல தடுன மாதிரி ஒரு பொய். என்ன மோகம் எப்படி பேசுவாங்கல்ல, நீ எவ்வளவு உஷாராகணும். ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த பொய்யான வார்த்தையெல்லாம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறாம, தேவன் சொன்ன ஒரே வார்த்தை தான் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். அதுக்கு தான் ஒரு பேர் கடவுள். நம்ம அப்பா அம்மா அண்ணன் தம்பி பிள்ளைங்க இவங்க பேச்செல்லாம் பாருங்களேன், எல்லாமே உண்மை மாதிரி இருந்துச்சு. ஆனா கடைசியில் என்னவா மாறிடுச்சு, பொய்யா மாறிடுச்சு. அதுக்கு தான் இவங்களை அவரை வச்சு கம்பேர் பண்ணாரு. அனிமல்ஸ் கிரியேட் பண்ணி கூட ஆண்டவர் வேதனை படல, தெரியுங்களா? God never felt sorry after creating animals and birds, but he felt sorry to create these humans. மனுஷங்களை உண்டாக்கிட்டு என்ன பண்ணிட்டாரோ, ரொம்ப வேதனைப்பட்டார். காரணம் என்னன்னா, அப்படியே இந்த செடிக்கு மாதிரி, இந்த செடி கிரீன்னா கிரீனா ஆயிடுவாங்க, ரெட்டுக்கு போனா ரெட்டா மாறுவாங்க. பட் ஜீசஸ் இஸ் நாட் லைக் தட் மேன். He is the same yesterday, today, forever. அதுக்கு தான் நம்ம அவரை பின்பற்றுறோம், அதுக்கு தான் நம்ம அவரை நேசிக்கிறோம், அதுக்கு தான் நம்ம அவரை நம்புறோம். இந்த உலகத்தை நம்பல, உலகத்தின் வார்த்தைகளை நம்பல, உலகத்துக்கிற டாக்டரை நம்பல, உலகத்துக்கிற பாசங்களை நம்பல, என் கர்த்தரை நம்புறோம். அவர் வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தையை நம்புறோம். உலகமே அழிலாம், வானமே அழிலாம், பூமியே அழிலாம், அவர் வாயிலிருந்து என் வாழ்க்கையில பேசுன ஒண்ணுமே பொய்யா மாறல. ஆமென், அல்லேலூயா. ஆபிரகாம் ஒண்ணுமே இல்லாத இருக்கும்போது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், இந்த தேசத்துக்கு நீ என்னவா இருப்ப, ஆசீர்வாதமா. ஆனா அந்த டைம் ஆபிரகாம் எப்படி இருந்தாரு, ஒண்ணுமே இல்லாத இருந்தார், ஃபினான்ஷியலா எதுவுமே இல்லாம இருந்தார். பட் காட் whatever he said on his life, அவர் வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தை அவங்க லைஃப்ல என்ன ஆயிடுச்சு, அப்படியே மாம்சமாய் கிரியை செஞ்சிச்சு. இனி வரைக்கும் ஆபிரகாம் பத்தி பேசுறீங்க நீங்களா? காரணம் என்ன தெரியுமா, ஆண்டவர் சொன்ன வார்த்தை பொய்யா மாறாது. பொய்யா மாறுது யார் தெரியுமா, மனுஷ வார்த்தை தான். நீங்க மனுஷனை நம்பினீங்கன்னா கண்டிப்பா ஏமாந்து போவீங்க. கடவுளை நம்பினீங்கன்னா ஏமாற விடவே மாட்டார். உன்னை ஏமாத்துறவங்க மத்தியிலே உன்னை உயர்த்துவா. அதே ஜனங்கள் முன்னாடி அவர் வார்த்தை வாழ்க்கையில பலிக்க செய்வார். That's a power of Jesus. Amen, hallelujah. அதுக்கு தான் பைபிள் சொல்லுகிறது, அவர் வார்த்தையில என்ன வரல, அவரு மாறல, உண்மையா இருந்தார். அவர் வார்த்தையில எப்படி இருக்கிறாரா, உண்மையா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அதுக்காக தான் கர்த்தர் என்ன சொன்னார்னா, மனுஷன் நான் பொய் பேச மனிதன் அல்ல, மனமாற மனபுத்திரன் அல்ல. 2025 24ல உங்க நடத்த சொன்னாரா, நடத்துறேன்னு சொன்னாருங்களா உங்களெல்லாம்? 31st நைட் நீங்க வந்த பிறகு ஆண்டவர் சொன்னாரா நடத்துவேன்ட்டு? 25ல என்ன பண்ணிட்டாரு, நடத்தி முடிச்சிட்டாரு. நடத்தல, நடத்தி முடிச்சிட்டாரு. He is the Alpha and He is the Omega. அவரே ஆரம்பமும் அவரே முடிவா இருந்து எல்லாத்துக்குமே எல்லாமா இருந்து இயேசு ராஜா செய்து முடித்தார். எனக்கு பிசினஸ் ஆகல, எனக்கு வேலை ஆகல, எனக்கு salary வரல, but family is running. That's nothing by the power of God, word of God. Amen, hallelujah.
என் வார்த்தைக்கு அடங்கி இருக்கிறவன் தண்ணீர் மரம் எப்படி தண்ணீர் கிட்ட ஒட்டி இருக்குதோ அவன் இலைகள் எப்படி இருக்குமா? பச்சை பழையா இருக்குமா? நீங்க கூட வேலைக்கோ இல்லை பிஸ்னஸ் ஏதோ ஆயிக்காது உங்களுக்கு, அவ்வளோ ஒன்றும் சொல்ற மாதிரி ஒன்றே இல்லை லைஃப் எல்லாம். ஆனால் எப்படின்னு நடத்திருக்கிறாரு. காரணம் என்ன தெரியுமா? உன் பலன் அல்ல, என் பலன் அல்ல, எல்லாம் தேவ கிருபை. ஆமென், அல்லேலூயா. எல்லாம் தேவனுடைய இரக்கத்தினால தான் கர்த்தர் நம்மளை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தார். இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு காரணமே இயேசு பொய்யான ஒரு வார்த்தையை பேச மாட்டார், உண்மையான வார்த்தைகளை கர்த்தர் பேசுவார். ஆமென், அல்லேலூயா. நீங்க உங்க மேல டவுட் பண்ணலாம், கடவுள் மேல டவுட் பண்ணக்கூடாது. You can have a self doubt but not on God. ஆபிரகாம் அவர் மேல தான் டவுட் பட்டாரு, கடவுள் மேல டவுட் பட்டார். ஏன்னா அவருடைய நிலைமை அப்படி இருந்துச்சு. ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவரை இந்த தேசத்துக்கே, சாராள் கூட சொன்னாரு, நீ என்ன பண்ணுவ? பிள்ளையை தருவ, நீ பிள்ளை பெறுவாய் என்று சொன்னார். சாராள் என்ன தெரியுமா பண்ணா? சிரிச்சுன்னு இருந்தா. உங்களை பார்த்து கூட நீங்க சொல்லிக்குவீங்க, அவங்களெல்லாம் ஒரு நாள் என் ஆண்டவர் உயர்த்துவார் பாருங்க. உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? அவங்கெல்லாம் சாரா, அவங்க பேர் தாராவா இருந்தாலும் நீங்க வைக்கிற பேர் அவங்களுக்கு சாரா. அந்த டைம் நீங்க சாரான்னு கூப்பிட்டுறாதீங்க, மனசுல நினைச்சுக்கங்க. ஏன்னா இந்த நம்பாதங்கெல்லாம் சாராங்க. ஆமென், அல்லேலூயா. அதுக்கப்புறமா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதே நாள்ல நெக்ஸ்ட் டேவே இமீடியட்டா என்ன ஆகுது? அது கன்சீவ் ஆகுறாங்க. கன்சீவ் ஆகி ஒரு பிள்ளையை தராங்க. ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா? அதே ஆபிரகாம எந்த நிலைமையில இருந்த அந்த ஆபிரகாம் அப்படியே கர்த்தர் மாத்து. காரணம் என்ன? அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை பொய்யா மாறல. நம்ம மாறல. நம்மளுக்கு கூட காசு தரேன்னு வாங்க நான் தரேன்னு வாங்க. சடனாக அவங்க வீட்டுக்கு போன யாருன்னா அவங்க மைண்டை மாற்றினாங்கன்னா இமீடியட்டாக ஃபோன் பண்ணினா சொல்லுவாங்க, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வரக்கூடாதா? டக்குன்னு தோசையில் வைக்குவாங்க பாரு ஒரு நெய்ய. 10 மினிட்ஸ். வாங்குறவங்க கூட எப்படி பேசுவாங்க? பொய்யா பேசுற பாரு, எப்படி கேட்குவாங்க பாரு. சாப்பிட்டியா? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன். நீங்கள் இப்போ ரொம்ப நல்லா இருக்கிறீங்க பார்த்தேன் நான். கடவுள் உங்களை நல்லா, நீங்கள் கடவுள் ஒரு பக்தியாக இருந்தால் கடவுள்கிட்டே வருவாங்க டேரெக்டாக. நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறீங்க, இப்போ கடவுள்கிட்ட போகணும். நான் ஒன்று கேட்குறேன், இல்லைன்னு மாற்றோன்னு சொல்லாதீங்கன்னு ஒரு பூட் போடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அப்போ நெக்ஸ்ட் நீங்கள் ஆன்சர் என்ன சொல்லணும்? இல்லைன்றதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்ன இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி உங்கள் வாயை என்ன பண்ணிட்டாங்க? அதை இதெல்லாம் தந்திரமான வார்த்தைகள். இதெல்லாம் என்ன மாதிரி வார்த்தைகள்? தந்திரமாய். பாம்பு எப்படி ஆதாம் ஏவலை தந்திரமா லாக் பண்ணா, அந்த மாதிரி தந்திரமா பேசுவோம். இல்லைன்னு மட்டும் சொல்ல, கடைசியில் உங்களை தான் நம்புறேன் அப்படின்னு நீங்க டமாருன்ட்டு அவங்க தூக்கும் போதே நீங்க மேலே போயிட்டீங்கன்னா சிலுவையில மாட்டிடுறாங்க உன்னை கன்ஃபார்ம். ஒருவேளை அவளை பேசி கூட நீங்க அந்த காசை கொடுத்துருங்க அவங்கக்கிட்ட, வாங்கிட்டோம். ரிட்டர்ன் வாங்கும் போது பாருங்க நெய் பேசினவங்க எல்லாம் எப்படி பேச, ஐயோ இருமா இருப்பா, எங்க எடுத்து நான் ஓடிட போறோம். யார் இதெல்லாம்? வரும்போது நம்ம என்ன பண்ணோம்? பால் தான் கொடுத்தோம். பாம்புக்கு என்ன பண்ணுச்சு? வெளியோ இல்லையா? ஒரு பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் கட்டிக்கிறான். என்னன்னு சொல்லி கல்யாணம் கட்டிக்கிறா தெரியுமா? ஏர்போர்ட்ல வேலை சிறணிக்கிறான். அவங்கள கல்யாணம்லாம் ஆகிட்ட பிறகு இவன் ஏர்போர்ட்டுக்கு போவான், இவன் ஏர்போர்ட்டுக்குனா போவே இல்லையா? ஏன்னா வேலை முடிச்சா. ஒரு நாள் என்ன பண்ணாங்களா, எங்கே தான் வேலை செய்கிறான்னு போய் பார்த்தா ஏர்போர்ட் ரோட்டில் கேட்ரிங் கடையில் எங்கேயோ ஒரு வேலை செய்ய. அது மாதிரி 2-3 ஏர்போர்ட்டுக்கு உங்கள் லைஃப்பில் வந்துச்சுன்னா கர்த்தர் கூட கரெக்டாக வந்துடுவீங்களா? அவனுக்கு அந்த மாதிரி ஏர்போர்ட்டு, உங்களுக்கெல்லாம் வேற மாதிரி. தேவ வசனத்தை நம்புறவங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. என்ன தான் வரட்டும், அவர் சொன்னது தான் நடக்கும். நீங்களே வேண்டான்னா கூட அவர் சொன்னதாமா நிறைவேறும். நீங்க உங்க கண்ட்ரோல் இல்லை, நீங்கெல்லாம் அவர் கண்ட்ரோல்ல இருக்கிறீங்க. சும்மா ஒரே ஒரு நரம்பு இப்படி டச் பண்ணா பேரு பாடியா மாறிடும். அதே டச்சை திருப்பி பண்ணா பாடியை பேரா கூட மாத்துவா. தட் இஸ் த பவர் ஆஃப் காட். தட் இஸ் த கவனன்ட் ஆஃப் காட். ஆமென், அல்லேலூயா.
ரெண்டாவது ஒரு வார்த்தையில் என்னவா இருக்கிறாரா? எவ்வளோ பேர் இந்த வருஷம் உண்மையாக சொல்கிறீங்க 3 வேளை சோறை போட்டு நல்ல துணி கொடுத்து மான மரியாதையோட நம்மளை எவ்வளோ பேர் கர்த்தர் காப்பாற்றிக்கிறார்? ஒருத்தர்கிட்டே போய் கையேங்கிற மாதிரி ஆண்டவர் வைக்கல. யாருக்கிட்டே போய் கொடுப்பா செய்ப்பான்னு சொல்லவே இல்லை. எல்லாமே எங்க அப்பா செஞ்சு முடிச்சிட்டாரியா, எல்லாமே முடித்து காட்டினாரியா. யார் இல்லைனாலும் வேலை இல்லை, பிசினஸ் இல்லை, பணம் இல்லை, தாளம் இல்லை, உறவுகள் இல்லை, அன்புகள் இல்லை, ஆனாலும் தேவ வார்த்தை என் மேல் இருந்தபடியால் எல்லாத்தையுமே என் ராஜாதி ராஜா செய்து முடித்தார். எனக்கு 1000 சத்துருக்கள் இருந்தாலும் ஒரே ஒரு கர்த்தர் போதும். எனக்கு 1000 எதிரிகள் இருந்தாலும் ஒரே ஒரு கர்த்தர் போதும். என்னை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அவன் அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு அழகா நடத்திக்கிறார்ல நம்மளெல்லாம் இல்லையா? குறையே இல்லை. பார்த்தீங்களா? ஒரு குறை கூட இல்லை அப்படின்றதுக்கு அளவுக்கு குறையே இல்லை. அதனால தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு வார்த்தை என்ன பண்ணுங்க, இன்னும் நம்புங்க. 2026 போயின்னு இருக்கிறீங்க, எப்படி நடக்கும்? 25 எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி நடக்கும். ஒருவேளை இன்னும் உங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா அதோட டபுளா நடத்துவார். இன்னும் விசுவாசம் அதோட டபுளா நடத்துவார். உனக்கு ஆண்டவர் வசனத்தின் மேல இன்னும் நம்பிக்கை இருந்துச்சா இன்னும் பல மடங்காய் கர்த்தர் உன்னை நடத்துவார். அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுறேன், our God never changes. நம்ம கடவுள் என்ன ஆகுறது இல்லை, மாறுறதே இல்லை. நீங்களே மாறிட்டு இருக்கிறீங்க, ஆனா அவர் மாறல. அவர் மாற மாட்டார். அதுக்கு தான் அவர் பேர் கடவுள். ஆமென், அல்லேலூயா. நம்ம முகம் மாறுச்சு, நம்ம பேச்சு மாறுச்சு, நம்ம வேலை மாறுச்சு, நம்ம சேலரி மாறுச்சு. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் நம்ம மாறணும். ஆனா அவர் மாறல. பாத்தியா, இஸ் தி சேம். எப்படி இருக்கிறாரோ அப்படியே இருக்கிறார். அதுக்கு தான் அவர் பேர் கடவுள்பா. பொய் பேசி நம்மளெல்லாம் கூப்பிடல, உண்மையை சொல்லி கூப்பிட்டுக்கிறார் அவர். பொய் பேசி கூப்பிடுறவங்க எல்லாம் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. பொய் பேசி நம்மளை ஏமாத்துறவங்க இந்த உலகத்தை ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஆனா அந்த பொய்யின் காட்டிடுவார் ஆண்டவர். நீங்க கூட நினைக்கலாம், நான் ஏன் அனாதி ஆயிட்டேன். நான் போன சர்வீஸ் கூட சொன்னேன். இன்னைக்குமே சொல்றேன் கேளுங்க, ஒரு மனுஷன் ஆண்டவர் தொடுறது உண்மைனா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எல்லா உறவுகளிலிருந்து கர்த்தர் பிரிப்பார். எவ்வளவு பேர் இந்த வருஷத்துல பிரிச்சார்? கொஞ்சம் ஒட்டின்கிறீங்க, ரெடியா இருங்க. பிரிஞ்சுங்க, ஸ்தோத்திரம், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமை பிரிச்சார், விட்டுட்டு வாடானார். எல்லாத்தையும் வந்தான், எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சார். மோசஸ் என்ன பண்ணார்? வாடானார். மோசஸ் சொல்றான், ஆண்டவரே ஜீசஸ் மேலே டவுட் பண்றான். ஆண்டவரே நான் என்ன சொல்றாரா, நான் சரியா பேச மாட்டேங்கிறேன்ப்பா, என்னால முடியாதுப்பா. டேய், உன்னால முடியாதுடா மரமண்டு, நான் வந்தா முடியும்ன்றாரு. உன்னால முடியாதுன்னு தெரியும், அதுக்கு தான் நான் வந்துக்கிறேன் அப்படின்னாரு. அல்லேலூயா. எவ்வளவு பேருக்கு புரியுது? நம்மளால முடியாது தான். நம்மளால 100 பேஜஸ் குவம்பே படிச்சு முடியல. நான் 1000 பேஜஸ் பைபிள் எப்படி படி? என்னால முடியாது. ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரை எப்படிப்பா இதெல்லாம் படி? நீ படிச்சா ஒரு பேஜ் கூட புரியாது. நான் வந்தேன்னா உன்னை புரிய வைக்கிறேன், நான் உன்னை கற்றுக் கொடுக்குவேன், நான் வந்தா உன்னை நடத்துவேன், நான் வந்தா உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. இந்த கன்னட பாட்டுல ನಿಮ್ಮ ವಾಕ್ಯ ಓದುವ ಸಮಯಲಿ ಗುರುವಾಗಿರು, ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಸಮ ದೇವರಾಗಿರು. ನಿಮ್ಮ ವಾಕ್ಯ ಓದುವ ಗುರುವಾಗಿರು, ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಸಮಯ ದೇವರಾಗಿರು, ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು. ನಿನ್ನನ್ನ ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು, ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು. ಓ ಯೇಸುವೇ, ನಿನ್ನನ್ನ ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕರಗಳ ಉಯರ್ತಿ ಅಪ್ಪ ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. மனுஷன் பேசின வார்த்தை பொய்ன்னு காட்டி அவர் பேசின வார்த்தை உண்மைன்னு காட்டினார் இந்த வருஷம். எவ்வளவு பேர் வாழ்க்கையில சொன்னார் அந்த மாதிரி? ஆமென். என் வாழ்க்கையில ரொம்ப செஞ்சுக்கிறார். என் குழந்தையோட பர்த்டே முந்தானே செலிப்ரேட் பண்ணும்போது மனுஷ வார்த்தை பொய்ன்னு காட்டினார், அவர் சொன்ன வார்த்தை உண்மைன்னு காட்டினார். ஆமென் அல்லேலூயா. மனுஷனுடைய படிப்பு பொய்ன்னு காட்டினார், தேவனுடைய படிப்பு உண்மைன்னு காட்டினார். உலகத்தை படிக்கிற புக்ஸ் எல்லாம் கூட சேஞ்ச் ஆகலாம், ஆனா தேவ வசனம் சேஞ்ச் ஆகாது. சிலபஸ் மாறும், ஆனா இந்த சிலபஸ் மாறாதா? என் குழந்தைக்கு டாக்டர் தான் சொன்னாரு. நோ நோ நோ, இந்த குழந்தை பொழிக்காதுன்னு சொன்னாரு. There's two options, either mother or baby. Decide is yours. Choice is yours. நான் சொன்னேன் I want both. ரெண்டு பேரும் வேணும். டாக்டர் அப்புறமா லெட்டர்லாம் சைன் வாங்கி வெளியே அனுப்பிட்டார். என் ஒய்ஃபை டிஸ்சார்ஜ் பண்ண. நான் சொன்னேன் பரவாயில்ல, வேறு ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கலாம். இல்லைன்னு கண்டு டாக்டரு இருக்க வச்சாரியா? முடியாதுன்னு சொன்ன டாக்டரை முடிக்க வச்சார். இந்த டாக்டர் இவர் படிக்காதவே டாக்டர் மொதல் சர்டிஃபிகேட் வாங்கினோரியா? என் டாக்டர் யார் தெரியுங்களா? எங்கள் டாக்டர் 7th டேல வேலை செய்யல, ஃபாரஸ்ட்ல ஆப்ரேஷன் சக்ஸஸாக முடிச்சோம். கார்டன்ல என்ன பண்ணார் தெரியுமா? ஆப்ரேஷன் யாருக்கு பண்ணார்? ஆப்ரேஷன் ஆடம்க்கு. ஈவ் பண்ணலாமா? ஆதாம் உள்ளதான் இருந்துச்சு, அவரை வெளியே எடுக்கிறதுக்காக இவரை பண்ணார். அனஸ்தீசியா கொடுக்கல, ஸ்டெட்டஸ்கோப் வச்சு செக் பண்ணல, பிபி லெவல் பார்க்கல, சுகர் பார்க்கல, படுறா அறுத்தாரு, எலும்பை தூக்குனாரு, முடிச்சார். அதே ஒருத்தனுக்கு ஆப்ரேஷன் பண்ண என்னென்ன பண்ணுறாங்க இப்போ? எல்லாம் செக்அப், பிபி, சுகர், தைராய்டு, அந்த ராட், இந்த ராட், எந்த ராட், வீசிங், அது இது என்ன அறுக்கும் இழுத்து என்ன போயிடுச்சுன்னா எதனா பண்ணுது ஒரு அதெல்லாம் இல்லை. பா ராஜா அனஸ்தீசியா கூட கொடுக்கல. அவனை பைபிள் சொல்லி அவரை நித்திரைக்குள்ளே போட்டாராம். ஸ்லீப்பிங் டேப்லெட் எப்படி சொன்னார் தெரியுமா? ஸ்லீப்புனார ஃப்ளாட் பார்த்தாரு பிரதர். ஆப்ரேஷன் ஆகிற வரைக்கும் ஆடம் வந்து ஒரு கத்தல, ட்ரிப்ஸ் ஏர்ல டேப்லெட்ஸ் போடல. பர்ஃபெக்டான டாக்டர் நம்ம டாக்டர். அல்லேலூயா. நீங்க நம்புனீங்கன்னா அவர் சொன்ன வார்த்தையிலே நீங்க சின்னமாயிடுவீங்க. டாக்டர் சொல்லலாம் சுகர் லெவல் ரொம்ப ஹை ஆகுது, நீங்க ரொம்ப ஸ்வீட் ஆகுறீங்கன்னு நினைச்சுக்கங்க, கொஞ்சம் ஸ்வீட் கம்மி பண்ணிட்டு கடவுளை நம்புங்க. டாக்டர் சொல்லலாம் செத்து போயிடுவீங்கன்ட்டு. ரொம்ப பேர் நம்ம சர்ச்சில் இருக்கிறாங்கம்மா, சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிக்கிறாங்க. நம்ம ஜீசஸ் சர்டிஃபிகேட்டே மாத்திட்டுக்கிறாரு. அல்லேலூயா. ஏன்னா உடன்படிக்கையில உண்மையா இருக்கிற தேவன் மரித்தோரிடத்துல பேசும்போது ஜீவன் உண்டாகும். ஒரு வாலிப பையன் செத்து இருக்கும் போது அவன் சொல்றான், அவன் சாகவில்லை, அவன் தூங்கி கொண்டிருக்கிறான், எழுப்ப நான் வரேனாரு. உன் பார்வைக்கு செத்த பொண்ணமா இருக்கலாம், அவருடைய வார்த்தைக்கு அது ஜீவனா இருக்கும். அன்னைக்கு வந்து பிசிக்கல் தான், இன்னைக்கு வந்து நீங்க பினான்சியலா டெட்டா இருக்கலாம், அப்புறமா மைண்ட்ல டெட்டா இருக்கலாம், எஜுகேஷன்ல டெட்டா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்ல டெட்டா இருக்கலாம். இஃப் காட் சேஸ் ஒன் வேர்ட் மேன், ஒரு வார்த்தை சொன்னா போதும், எல்லாமே தலைகீழ மாற ஆரம்பிக்கும். எல்லாமே மாற்ற கதவுகளை கர்த்தர் திறந்தனே இருப்பார். உனக்கு எந்த வேலை, எந்த பிசினஸ், எந்த இடத்துல இருக்கணும், நீ யார் கூட இருக்கணும், உனக்கு எப்ப செய்யணும்னு எல்லாமே என் பரம பிதா உனக்கு ஆல்ரெடி முன் குறித்து தான் கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. உங்களை கூப்பிட்டுட்டு ப்ரிப்பேர் பண்ண மாட்டார், ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் கூப்பிடுவார். தட் இஸ் a power of Jesus Christ. ஃபர்ஸ்ட் உடன்படிக்கையில் அவர் மாறாத இருந்தார். ரெண்டாவது பேச்சில் மாறல. கணவன் மனைவி பேச்சு மாறிக்குது, அம்மா பிள்ளைங்க பேச்சு மாறிக்குது, பிள்ளைங்களோட பேச்சு அம்மா கிட்ட மாறிக்குது, ஆஃபீஸ் பாஸோட பேச்சு மாறிக்குது, பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தவங்க பேச்சு மாறிக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் வந்து சொல்லியிருந்தாரு, லேப்டாப் பிஸ்னஸ் பண்ணிங்கிறாரு. ஒரு காஃபி டேல உட்காந்து பேசின்னு இருந்தோம், நல்லா தான் இருந்தாராம். சர்ச்சுக்கு போகிறவங்க தான் ரெண்டு பேரும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்களா. ஆரம்ப காலத்தில் இவர்கிட்ட பணம் இருந்துச்சா, இவர் வந்து ஷேர் ஹோல்டர், இன்வெஸ்ட் பண்ணுறது. அவர்கிட்ட டேலண்ட் இருந்துச்சா, எது மேலே இன்வெஸ்ட் பண்ணணுன்ட்டு அவருக்கு தெரியும். இவர்கிட்ட பணம் இருந்துச்சா. இப்போ ரெண்டு பேரும் சர்ச்சுக்கு வந்து என்ன பண்ணாங்களா, பிளான் பண்ணி ஓப்பன் பண்ணாங்களா. ஓப்பன் பண்ணும்போது ஜஸ்ட் 2 monthலேயே நல்ல இன்கம் மேலே போயிட்டாங்களா.
காசு போட்டார் பார்த்தீங்களா, இவருடைய பேச்செல்லாம் மாற ஆரம்பிச்சிச்சான். இவர் ஒரு சண்டே லீவ் எடுத்தாலே சர்ச்சுக்கு போகிறேன்னு சொன்னால் கூட, இல்லை நீ 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 ஆஃபீஸில் நான் வேலைக்கு போகிறேன்றாரா, கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். அப்புறமா என்ன பண்ணாரோ, அவருடைய கான்டாக்ட்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியே யார்கிட்ட என்னென்ன பேசுகிறாரோ இவர் அப்படியே மெதுவாக டீல் பண்ணிட்டு வந்தாராம். இப்போ பார்த்தா அவரை வேலையிலேருந்து அனுப்பிட்டுக்கிறாராம். மாறிச்சா? இன்னைக்கு என்னத்துக்கு உங்கள் ஃபேமிலியில் கூட உறவை கூட கர்த்தர் மாற்றி காட்டினார் சொல்லு. அம்மா, அப்பா, நண்பன், பிஸ்னஸ், பிள்ளைங்க, இவங்க பேச்செல்லாம் மாறுறது ஏன் காட்டினார் தெரியுமா? நீங்கள் கடவுள் உண்மைன்னு தெரியாமல் இருந்தீங்க, அதுக்கு தான் இவங்களெல்லாம் பொய்யின் போதும் காட்டினார். இப்போ பாருங்கள், கரெக்டாக நம்புவீங்க கடவுளை. அப்போனா மிஸ்டேக்ஸ் ரொம்ப நல்லது நம்ம லைஃப்பில் நடக்கிறது. சம்டைம்ஸ் நம்ம முட்டாள்தனத்துக்கு கரெக்டான ஒரு கூலி கடவுள் கொடுத்தா தான் கடவுள் யாருன்னு நம்மளுக்கே தெரியுது. ஹல்லேலூயா. அது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே புரியாத இருக்கும், அப்படியே பேதையை போல் எல்லாத்தையும் நம்பின்னு இருப்போம். ஆனால் இப்போ பார்த்தியா கர்த்தர் தெளிவுபடுத்திட்டார். ஸோ மிஸ்டேக்ஸ் ஆர் குட். பிள்ளைங்களே கீழே விழுந்து எழுப்புறது ரொம்ப ரொம்ப நல்லது, வார்த்தையில் சொல்றது நல்லது. அதை காட்டிலும் விழுந்து எழுந்திரிக்கிறாங்க பாருங்க, அப்படியே ஊர்க்கா தொட்ட போது எழுந்திரிக்குவாங்க. இந்த 2 வாலிப பசங்க பண்ணி சாப்பாடு சாப்பிடும் போது என்ன வந்துச்சு அவருக்கு? அந்த மாதிரி புத்திங்க தெரியாததோடு தான் புத்தி இல்லாத வேலை பண்ணுவாங்க. புத்தி தெளிகிற மாதிரி డాడీ చేస్తాండో చూస్తాండో. ஏமே ஹல்லேலூயா. எல்லாமே செய்வார், உங்களுக்கும் செய்வார், எனக்கும் செய்வார், அவங்களுக்கும் செய்வார். கெட்டது பண்ற அவங்களுக்கும் புத்தி வர வைக்குவார், நல்லது பண்ற உனக்கும் புத்தி வர வைக்குவார். வண்டி வாங்குறதுக்கும் நம்மளுக்கு புத்திக்கணும், வாங்கின வண்டியை ஓட்டுறதுக்கும் புத்திக்கணும், ப்ரேயர் பண்ணுறதுக்கும் புத்திக்கணும், பைபிளை வாசிக்கிறதுக்கும் புத்திக்கணும், பைபிளை பற்றி பிரசங்கம் பண்ணுறதுக்கும் புத்திக்கணும், கல்யாணம் பண்ணுறதுக்கும் புத்திக்கணும், கல்யாணம் ஆகிட்ட போய்ட்டு வாழ்கிறதும் புத்திக்கணும். ஆனால் நம்ம புத்தியெல்லாம் ஒரு லேடர் கூட ஏற முடியாது. அப்படி இருந்துன்னா என்னைக்கும் நம்ம ஃபேமிலியெல்லாம் செட்டில் ஆகிட்டுக்குவோம், என்னைக்கும் நம்ம ஒரு கரெக்டான லெவலில் இருந்துக்குவோம். நம்ம புத்தியெல்லாம் ஒரு ஸ்டெப்பு கூட மேலே போக முடியாது. ஆனால் என் உயர்விலும் என் தாழ்விலும் அறியாததும் எட்டாததும் காரியங்களாய் செய்கிற என் நல்ல ராஜாதி ராஜா என் வாழ்க்கையில் ஒரு வார்த்தை வந்த பிறகு தெளிந்த புத்தியாய், எல்லாத்தையுமே தெளிந்த புத்தியாய், ஒவ்வொன்றும் தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை அப்படியே கரத்தில் பிடிச்சு அதை செய்யும் போது ஒரு பெரிய உயர்வுகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. சபையில் ஆண்டவர் வாழ்க்கையில் எதாவது குறித்து பேசுறாரோ என்ன பார்க்காதீங்க, என்னை மறைச்சிட்டே பாருங்க ஆண்டவரை. See that God is speaking to you. உங்கள்கிட்ட ஒருவேளை கடினமாக பேசலாம், ஒருவேளை உங்கள்கிட்ட சாஃப்டாக பேசலாம். கடினமாக பேசுகிறான்னா நீ மாறலன்னு அர்த்தம், நீ சாஃப்டாக பேசுகிறன்னா உன்னை நேசிக்கிறாருன்னு அர்த்தம். 3 ஹவரை பேச மாட்டார், 3 ஹவரில் எப்போனா உங்ககிட்ட பேசுவார். அதுக்கு தான் சர்ச்சில் மெசேஜ் கொடுக்கும்போது எப்படி இருங்கன்ற, அலர்ட்டாக இருங்க. அப்போ தான் டாய்லெட் வர ஒருத்தருக்கு பிசாஸ் எழுப்பி அனுப்போம். நான் பேசிங்கோ, இவங்க தண்ணி குடிச்சுங்குவாங்க. தண்ணி குடிக்க ஸ்டாப் பண்ணாதீங்க, குடிங்க. என்ன ஆகிட்டு அப்பா என் மேலே வந்துட போகுது. வயசில் பெரியவங்க பரவாயில்ல, சின்ன பசங்க இதெல்லாம் ஃபுல் கட்டு, எந்திரிக்க கூடாது. நம்ம சர்ச்சிலலாம் அட்ட ஸ்டேஜில் உக்காந்தா ஒன்று உங்கள் மூச்சு தான் போடணும், நீங்கள் எழுந்திரிக்க கூடாது. என்ன பிரதர் பேசுறீங்க, சபையில் வந்து தூக்க போகிறேன். வசனத்தை என்னைக்குமே அசட்டியாக எனக்கு விடாது. ஆனால் அவர் வாயில வந்த வார்த்தை தான் இன்னைக்கு என்ன ஊழியக்காரனாக கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. என்னை பார்த்து என்னென்னவோ வார்த்தையை சொன்னாங்க, ஆனால் அதெல்லாம் பொய்யா மாற்றினாரா? அவர் வார்த்தை தான் உண்மையேன்னு சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ கூட சொல்லுவாங்க என்னை பார்த்து, இப்போ கூட அநேக பேர் உங்களை பார்த்து கூட சொல்லுவாங்க, பைபிள் எடுத்துன்னு போயிட்டு இருக்கிறேன், ஹல்லேலூயா கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டேன், அதுக்கு தான் உனக்கு இவ்வளோ கஷ்டம், அதுக்கு தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனை. வெரி குட், கரெக்டு தான். ஜீசஸ் கிட்ட வந்தால் பிரச்சனை கன்ஃபார்ம். பிரச்சனை வரலன்னு தான் நீங்கள் ஜீசஸ்கிட்ட வரலன்னு அர்த்தம். ஜீசஸ் கிட்ட வந்தீங்கன்னா பிரச்சனை கன்ஃபார்மாக வந்தால் தான் நீங்கள் உண்மையான ஜீசஸ்கிட்ட வந்துக்கிறீங்க. பிரச்சனை மாற்ற வராமல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜீசஸ்கிட்ட போல பேய்கிட்ட போயிட்டுக்கிறீங்க. அவன் ஒரு பிரச்சனையே கொடுக்க மாட்டான், அப்போ தானே அவனை விட்டு போக மாட்டீங்க. இங்கே ஏன் பிரச்சனை கொடுக்குறானா, இங்கே விட்டு போகணுன்னு தான் கொடுக்குவான். அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, பவுல் என்ன சொல்றாரு, சந்தோஷத்தில் மாற்றம் களி கூறாதீங்க, துக்கத்திலையும் களி கூறுங்க. என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் பார்த்து அப்படி தான் சொன்னாங்க, என்னப்பா பைபிள் எடுத்துட்டு பாஸ்டர் ஏரியா நீ அப்படியெல்லாம் சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் பாஸ்டர் ஆகிறதுக்கெல்லாம் பைபிள் எடுக்கல, எனக்கு இஷ்டம் பைபிள்.
தேவனுடைய வார்த்தை மேலே எனக்கு இஷ்டம் ஆயிடுச்சு. நான் வாங்க ஆரம்பித்தேன், படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் இன்னைக்கு தெரியுங்களா, பெரிய பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. இந்த கிளாஸில் படிச்சுங்களா நல்ல கம்பெனியில் வேலை செய்ய சொல்லிட்டா பெருமையாக சொல்கிறேன். எங்கள் அப்பா நல்லா வளர்த்துக்கிறார், நல்லா வளர்த்துக்கிறார். ரோஷம் அழகா வைத்தறிச்சல் தட்டுற மாதிரி நல்லா வளர்த்துக்கிறார், சூப்பராக வளர்த்துக்கிறார். பணம் வாங்கி எது கொடுக்கணுமோ இலவசமாய் ஆண்டவர் எனக்கு கொடுத்துக்கிறார். கஷ்டப்பட்டு உங்க கையில் வர்றதுக்கு இஷ்டமா எனக்கு ஆண்டவர் ஃப்ரீயாக கொடுத்துக்கிறார். தட்ஸ் அ பவர் ஆஃப் காட் பிரதர். உங்களை கூப்பிட்டது உண்மைன்னா போஷிக்கிறதுல உண்மையா இருப்பார், நடத்துறதுல உண்மையா இருப்பார், தாங்குறதுல உண்மையா இருப்பார், சுமக்கிறதுல உண்மையா இருப்பார். எல்லாத்துக்கும் மேல எல்லாவா இருந்து உண்மையா என்னை நடத்துகிற என் நல்ல எங்க அப்பா. ஐ லவ் யூ மை டாடி. ஆமென், ஹல்லேலூயா. அவர் வார்த்தையை நம்புங்க. அவர் வார்த்தையில உண்மை உண்டு, அவர் வார்த்தையில ஜீவன் உண்டு. உங்களை சொன்னது ஏதாவது ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லி கூப்பிட்டது உண்மைன்னா 100% சொல்ல பாருங்க. என்னன்னா அவங்க நீங்க அதுதான் லாஸ்ட் ஆகும். ஆமென், ஹல்லேலூயா. உங்க ஆபீஸ்ல கூட உங்க மேனேஜருங்கெல்லாம் சேஞ்ச் ஆயிட்டுக்குவாங்க பாருங்க, கொஞ்சம் ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்குவாங்க. ஏன் ப்ரெஷர் ஜாஸ்தி தராங்க சொல்லுங்க? ஏன் தராங்க? சத்யா பிரதர், வா சத்யா பிரதர் என்ன சொல்றாரு தெரியுமா? கரெக்டாக அவர் ஹெச்ஆர் ஆகிக்கணும். ஆக்சுவலா ஹெச்ஆருங்கெல்லாம் இந்த வேலை தான் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஜெனி, நான் ஜெனிக்கு ஹெச்ஆர் ஆகிறேன். இப்போ ஜெனியை துரத்த முடியாது. ஜெனிக்கு என்ன பண்ண, ஜெனி வேலை விடும். என்ன பண்ணல இப்போ அப்படியே சும்மா ஆட்டோமேட்டிக்காக ஜெனி வேலை என்ன வரும், வேலை விட்டு. அதுதான் ஹெச்ஆரோட ஒர்க்குங்களாம். அதுக்கு ஒரு மைண்ட் இருக்குது, அது வேண்டாம். இப்போ உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது நீங்கள் ஹெச்ஆர் ஆகிடுவீங்க. அப்படி நிலையிலவையா. ஸோ அதனால தெரிஞ்சுக்கங்க, இவங்கெல்லாம் மாறுறாங்களா? ஆஃபர் லெட்டர் வரும்போது எஸ் கம் இன் ப்ளீஸ், சூப்பர். நல்லா நீங்கள் டாப்பர் ஆகிட்டிங்கன்னா அப்ரிஷியேட் வரும், அப்ரிஷியேட் கால் வரும், கிஃப்ட்ஸுங்க வரும். ஏதாவது ஒன்று அங்கே சொதப்பி பாருங்களேன், யாரை கை தட்ட மாட்டாங்க, மெதுவாக கூட ரூம் உள்ள கூப்பிட்டு ப்ளீஸ் இனிமேல் உனக்கு இந்த இடத்துல இடம் இல்லை, இந்த டோர்லேருந்து வெளியே போ. பெரிய டோர்லேருந்து வந்துக்குவீங்க, சின்ன டோர்லேருந்து அனுப்பிடுவாங்க. சேஞ்ச் ஆகுதா எல்லாம்? ஆனால் இவர் பாருங்க, உட்காந்து க்ளீனாக இன்னைக்கு என்ன பண்ணுங்க, வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து பாருங்க, இவர் என்னென்ன சொன்னாரோ ஒன்று கூட ஒரு பின் ட்ராப் கூட சேஞ்ச் ஆகாமல் செஞ்சுக்குவார். ஹல்லேலூயா, நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்களாம் பணத்தை கேட்டுக்குவீங்க, பணத்தினால என்னென்ன வரணும்ட்டு உங்களுக்கு தேவை தெரியுமா? சாப்பாடு வேணும், துணி வேணும், வாடகை கட்டணும், கஷ்டப்பட்டு காசு சம்பாதிக்கணும், காசுனால இதை செய்யணும். ஆண்டவர் உன்னை கஷ்டப்பட விடல, காசும் தரல, டைரெக்டாக வேலையை முடிச்சிட்டார். கஷ்டப்பட்டு நீங்கள் சாப்பிடணுமா இருந்துச்சு, டைரெக்டாக பிரியாணி கொடுத்துட்டு வயிறு ஒப்பிட்டார். எவ்வளோ பேர் ஆண்டவர் ரொம்ப அழகாக இந்த மாதிரி நடத்தினார். அவர் நினைக்கிற பிளானே வேறம்மா, பிளானே வேறு. அதுக்கு தான் அவர் சொல்கிறார், நான்லாம் போய் பேசிட்டெல்லாம் உன்னை கூப்பிடலப்பா, உண்மையாக கூப்பிட்டுக்கிறவனை நான். எவ்வளோ பேர் நம்புறீங்க என்னை ஆண்டவர் உண்மையாக கூப்பிட்டுக்கிறார்? எங்கள் குடும்பம் முழுவதுமாக இயேசு எங்களை உண்மையாக கூப்பிட்டுக்கிறார். அதுக்கு தான் எங்கள் குடும்பம் முழுவதுமாக அவருக்காக உண்மையாக வாழ ஆசைப்படுறோம். சாகிற வரைக்கும் அவர் ஒரே ஒருத்தர் போதும்பா, இந்த உலகத்தில் யாரும் வேண்டாம். அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிங்க இவங்க உறவு கூட பார்த்துக்கிறீங்களா? சின்னதில் எவ்வளோ வருமானமாக நீங்கள் விளையாடி பேசி ஆடினீங்க அண்ணன் தம்பிங்கெல்லாம், இன்னைக்கு பார்த்தீங்களா மூஞ்சி குத்து கூட யாரும் பேசுறது. அவங்களுக்கு சும்மா ஏதோ ஒரு ஆப்போசிட்டாக இருந்தால் நீங்கள் பண்ணிடுங்களேன், ஒரிஜினாலிட்டி வெளியே வந்துடுது. ஆனால் கடவுளுக்கு நீங்கள் பண்ணி கூட கடவுள் பார்த்தியா உங்களை உள்ள பார்த்தியா? அதுக்கு தான் ஒரு பேர் கடவுள். அதுக்கு தான் he is the same yesterday today and forever. He is not like your brother nor your sister or your mother. He is more than that for me. Hallelujah. எல்லாரும் மாறலாம், அவர் சொன்ன வார்த்தை மாறாது. Even though you were ungrateful, unfaithful, he is faithful in his words. Amen. பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப பாவம் அந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். நீங்களாம் கல்யாணம் ஆகிட்டீங்கன்னா ஃபுல் ரிசர்வ் பேங்க் மாதிரி ஆர்டி போட்ட மாதிரி உட்காந்துறீங்க உள்ள, எல்லாமே சேஞ்ச். அந்த டைமில் உங்கள் ஹஸ்பண்ட் ஏதாவது ஒரு 2 வார்த்தை சொன்னார்னாலே போதும்,
உங்கள் மைண்ட் எங்கேயோ போயிடும். நான் பார்த்துக்கிறேன் எத்தனையோ பேர் அழுவுறது. இது வரைக்கும் 6-7 இயர்ஸ் லவ் பண்ணிக்குவாங்க. அரேஞ்ச் மேரேஜாக இருக்கும், ரன்னிங் மேரேஜ் ஆகும், பிடி உஷா மேரேஜ் ஆகும், சிட்டிங் மேரேஜ் ஆகும். எந்த மேரேஜ்னா கூட்டம், ரன்னிங்னா கூட்டம், பிடி உஷானா கூட்டம், சிட்டிங்னா கூட்டம், ஸ்டாண்டிங்னா கூட கூட்டம். இஃப் யூ டோன்ட் ஹேவ் த வேர்ட் ஆஃப் காட் இன் யுவர் லைஃப், இஃப் யூ டோன்ட் ஹேவ் ஜீசஸ் இன் யுவர் லைஃப், ஐ வில் டெல் யூ வாட் இஸ் த ரிசல்ட். 0 0 0 தொடர்பு கொள்ளலாம். அதே ஜீசஸ் இருந்தால் 0 0 இங்கே ஒரு நம்பர். எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றிட்டார். இந்த 0க்கு ஒரு வேல்யூ மாற்றிட்டார். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வருஷம் ஏன் உங்கள் அக்கா தங்கச்சி அண்ணா தம்பிங்கெல்லாம் பிரிஞ்சாங்க தெரியுமா? ஜீசஸை காட்டில ரொம்ப அவங்கள தான் என்ன பண்ணிட்டீங்க நீங்கள் வார்த்தைகளை. நம்புவேன் நம்புவேன் உண்மை மட்டுமே. லியான் பாடிக்கோ. லியானா தூங்கிக்கிறோமா? அல்லாட்டா தண்ணி குடிமா, தண்ணி குடிமா. கடந்து செல்லுக்குது அந்த ஆவி அப்படியே தூக்கின்னு போகுது. லியானே தண்ணி குடிமகம். ஜெனி லியானை பார்த்தனா பாட்டு பாடிக்குவேன். இந்த வருஷம் உன்னை நம்புவேன் நம்புவேன். லியான் பாடிக்க உண்மை மட்டுமே. ஒரே ஒரு கபாப் பீஸ்ல அதான் எனக்கு வச்ச கபாப் அது சாப்பிட்டுக்குது. அன்னிலேருந்து பிரிவேன் பிரிவேன் இந்த மூஞ்ச மாட்டோம் பார்க்க மாட்டேன். எப்படி டாப்பா பண்றாங்களா? டிசைனா பண்ணுவாங்க ஜனங்களா. நீங்க அங்க வர தெரிஞ்சா ஐயோ வருதுப்பா அப்படி. பையனுக்கு கூட அப்படி தான் வாண்ட பிரதர். ஆம்பளைக்கு அழுகுது அதெல்லாம். ஆம்பளைங்களாம் அப்படி இல்லை. தேவனுடைய பிள்ளை எல்லாம் எப்படி தெரியுமா? அடிக்கிறதுல பெரியவே இல்லை, மன்னிக்கிறதுல தான் பெரியவன். சாரி கேட்குறான் பாரு அவன் பெரியவே இல்லை, மன்னிச்சு விடுறான் பாரு அவன் தான் பெரியவன். ஹல்லேலூயா. காத்தவர்கிட்ட கிளம்புன்னு சொல்லிட்டு ஆண்டவரை பார்த்து போயினே இருங்க. எவ்வளோ துரோகம்னா பண்ணிட்டோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் உங்கள் லைஃப்ல நிறைவேறும். அடிச்சு சொல்கிறேன், அவர் சொன்னது உண்மைன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக நடக்கும். எவ்வளோ பேர் சொல்லுங்க அடுத்த வருஷம் சாவி ஒன்று வாங்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. மிஸ்ஸே இல்லை. ஒரு சாவி வாங்குறோம். ஒரு புது சாவியை வாங்குறோம். ஆமென். ஹல்லேலூயா. அதிகாரம் பெற்றவர்களாய் மாறுறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாம் மாதிரி டவுட் படாதீங்க, மோசைய மாதிரி சொல்லாதீங்க வாய் சரியில்லைன்ட்டு. இன்னொருத்தர் கூட என்ன சொன்னார் தெரியுமா? கிதியோன் சொன்னார் எனக்கு வந்து கடைசி வரை எங்கள் அப்பா அம்மா ஓடி தான் இருக்கிறாங்க. எரேமியா சொன்னார் நான் குழந்தைனாரு. பவுல் என்ன சொல்கிறார்? நான் உலகத்தை பெரிய பாவி பண்ணுறார். பீட்டர் என்ன சொல்கிறார்? நான் தகுதி இல்லாதவன்றார். ஆண்டவர் யாரையும் கூடும்போது ரொம்ப குவாலிஃபைடெல்லாம் இல்லை, ரொம்ப டாப்பாலாம் இல்லை, எல்லாமே வேஸ்ட் பீஸுங்க தான். நம்ம கூட அவ்வளோதான், ஒரு வேஸ்ட் பீஸ் தான். ஆனால் எடுத்து டிங்கரிங் பண்ணார் பாரு, அதில் தான் அவர் ஹைலைட்டை எடுத்து அப்படியே ஒவ்வொரு நாளும் அந்த கள்ளிமனை எடுத்து உருவாக்கி 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 ஒரு விலை உயர்ந்த ஒரு பாத்திரமாய் கர்த்தரை மாற்றிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் வார்த்தையில உண்மை உள்ளவராக இருந்தார். ஆமென். எவ்வளோ கஷ்டம் இருந்து கூட உங்க லைஃப்ல நடத்தி முடிச்சார் பார். 2025 even though you had lot of problems, சொல்லக்கூட முடியல, யாருன்னா சொன்னா அசிங்கமாக கூட இருக்கலாம், ஆனாலும் ஸ்டில் God led us. நம்மளை கொண்டு வந்தார். நம்ம கையில் யாரும் இல்லைன்னா கூட சரி, பக்கத்தில் ஒரே ஒரு கை நம்மளை பிடிச்சிச்சா, எல்லாத்தையும் தாண்டி கர்த்தர் கொண்டு வந்தார். அடுத்தது அவர் எதுல உண்மையா இருந்தார் பார்க்கலாம். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாம். கடைசி 10 மினிட்ஸ்ல முடிக்க போறோம். உத்தமமானது தேவனுடைய வழி உத்தமமானது. இங்கிலீஷ்ல வாசிங்கம்மா. Yes, as God, His ways are perfect. Perfect. Imperfect இல்ல, அவர் பர்ஃபெக்டா இருந்தார். எவ்வளவு பேர் சொல்ல முடியும் பர்ஃபெக்ட் ஆண்டவர்களை கொண்டு வந்தார் இந்த வருஷம்? எப்படியோ போனோம், எங்கெங்கயோ போனோம், கடைசியில பார்த்தா இங்க தான் வந்து விழுந்துட்டோம். அவன் ஹல்லேலூயா. நான் போன சர்வீஸ் கூட சொன்னேன், நானே எங்கள் ஃபேமிலியில் ஒரு வாட்டி சிக்கமங்களூருக்கு போயிருந்தோம். அந்த இடத்துல ஏதோ ஒரு ஸ்பாட் இருந்துச்சு. அங்கே எப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் கார் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் காரை நிற்க வச்சுன்னா அவங்க வந்து ஒரு ஜீப் தருவாங்க. நம்ம ஓட்டக்கூடாது, அவங்க தான் ஓட்டுவாங்க. 500 rupees சார்ஜ் பண்ணாங்க. ஏதோ ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கூட்டுன்னு போனாங்க. 8 பேர் என்னவோ அந்த ஜீப்பில் உட்காந்துன்னு இருந்தோம்.
ரோடே இல்லை பிரதர், இவ்வளோ பெரிய கல்லுங்க. அந்த கல்லு மேலே இந்த ஜீப் ஏறுது. இப்படி உக்காணிங்கிறவங்க இப்படி வரும், இப்படி உக்காணிங்கிறவங்க இப்படி வராங்க. முன்னாடி டிரைவர் சீட்ல இருக்கிற டிரைவர் மேலேயும் வந்து உட்காரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ ஒரு அப்செட் ஆகிட்டு இருந்தோம். ஏன்னா காசு கொடுத்து அன்கம்ஃபர்டபுளாக உக்காந்து அவ்வளோ நேரம் ட்ராவல், அதுவும் டைமிங்ஸ் வேறு கொடுத்துருந்தாங்க. ட்ராவலுக்கு 15 மினிட்ஸ், அந்த சீனரி வாட்ச் பண்ணுறதுக்கு 15 மினிட்ஸ், திருப்பி 15 மினிட்ஸ் நீங்கள் வந்துடணும். 45 மினிட்ஸ் அது பேக்கேஜ். இவர் ஓட்டுற ஓட்டுக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா 8 பேர் போனால் 8000 ரூபாய் இல்லையா, 8னா 4000, சாரி 4000 ரூபாய் வேஸ்ட். ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு உக்காண்டின்னு அப்படியே போயின்னு இருந்தோம். கிட்ட போக 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 பார்த்த பிறகு அங்கேருந்து தூரத்துலேருந்து காட்டுறாங்க இதுதான் அந்த இடம்ட்டு. அதான் இறங்கி கிட்ட போய் பார்த்தோம். அங்கே அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்துங்குது. அந்த சாரல் அடிக்கும் போதே பின்னாடி எந்த கஷ்டத்தில் வந்தோமோ இதை பார்த்து வந்தோமே எல்லாத்தையும் மறந்துட்டுனாங்களா. பைபிள் அதை தான் சொல்லுது, ஒரு தாய் எப்படி கர்ப்ப வேதனையில் இருந்து அந்த பிள்ளையை பெற்று எடுக்கும் போது அந்த வேதனையை மறக்கிறாளோ அதே போல உன் வாழ்க்கை அப்படியாப்பட்ட காரியத்தை நான் செய்வேன். அவர் பாத வேணுதா கர்ப்ப வேதனையாக, ஆனா அதை கொடுக்கும் போது கொடுக்குறாரு பாரு, அடா அடா வாடா 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 உனக்கு தான் சொல்லிட்டு அழகா சௌந்தரியமா அழகா நம்மளை பெத்து வளர்த்து கையில கொடுக்குறாரு பாருயா. வேற லெவல், அவரெல்லாம் வேற லெவல். என் குழந்தை அதை தான் வந்து இப்போ டைகர்னா டைகர் ஃபாரஸ்ட்கே போல இப்பயே டைகரா பண்றேன். நான் இந்த குழந்தைய தான் டாக்டர் என்ன சொன்னாரு, ஆவாதுனார். இப்போ டாக்டரே கட்சிட்டு 5 பல்லு வந்துக்குது. எவ்வளோ அழகா கொடுத்துக்கிறார் தெரியுமா எனக்கு குழந்தை. அவர் கொடுக்குறதெல்லாம் பெஸ்ட்டுமா. அவர் ப்ரெசன்ஸில் காத்து நேருங்க. 1000 பேர் 1000 சொல்லிட்டோம், டாக்டர் ஆவாதுன்னு என்னவோ சொல்கிறாங்க. இப்போ குழந்தை பாக்கியம் இல்லை, வயசாயிடுச்சு, எக்ஸு இல்லை, எக்ஸு இல்லைனா எக்ஸ் தராரு, குழந்தை எல்லாம் குழந்தை தராரு. That's not, nothing is impossible with my God. Nothing is impossible. வீடு இல்லை வீடு தராரு. எவ்வளோ பேர் கொடுத்துக்கிறாரு? ரொம்ப அழகாக கொடுத்துக்கிறாருப்பா எனக்கு. அல்லேலூயா. அடுத்த வருஷம் இன்னும் வேற லெவலில் தருவார். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கும் தருவார், எனக்கும் தருவார். என்னை அழகு பார்க்குற என் ராஜாதி ராஜா அவர். ஆமென். அல்லேலூயா. இப்போங்கிற சூழ்நிலை வருமா கர்ப்ப வேதனையாக இருக்கலாம், ஆனால் பொறுக்கும் போது பாருங்களேன் நல்லதுக்காக தான் கர்த்தர் செஞ்சுவார். ஆமென். அல்லேலூயா. எஸ், ஐ நோ யுவர் பெயின். எனக்கு தெரியும் இந்த மோசமான உலகத்தில் ஜீசஸ்க்கு வாழ்றது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் பைபிள் சேஸ் இந்த உலகம் எதா கரப்டட் வேர்ல்டு, ஈவில் வேர்ல்டு, அசிங்கமான உலகம். ஆனால் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு கடவுளுக்காக வாழ்றது கொஞ்சம், ஐ நோ யுவர் பெயின். பட் நான் சொல்கிறேன் அந்த பெயினில் அப்படியே விடுங்க, கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க. கொஞ்ச நாள் கொஞ்சம் வந்து அந்த டேக் ஆஃப் டைமில் அந்த ஃப்ளைட் எப்படி கொஞ்சம் போயிட்டு பின்னாடி போயிட்டு ரிவர்ஸ் எடுக்கும் போது அடிக்குது, ஒரே செகண்டில் எப்படி ஃப்ளைட்லேருந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கிறீங்க. அதே மாதிரி தான் செகண்டில் ஆண்டவர் வந்தாருன்னா ஒரே வார்த்தை போதும் சிஸ்டர். 100க்கு அதிபதி சொல்கிற, ஆண்டவரே நீ வீட்டுக்கு கூட வராத, இங்கேருந்தே ஒன்று அனுப்பு, என் வேலைக்காரன் சுத்தமாவான். அவனுக்குள்ளே இந்த விசுவாசம் எப்படி தருவா, நீ சொல்லுப்பா, தொடருது வேண்டாம் வருது வேண்டாம், நீ அவ்வளோ பெரிய ஆள், என் வீட்டுக்கு வராத, அசுத்தமாக காசு சம்பாரிச்சு வேண்டாம், என் வீட்டுக்கு நீ ஒரு வார்த்தை சொல்லு. என் வீட்டு எவ்வளோ பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தையில் என் வாழ்க்கையை இன்னைக்கு தலைகிலியா மாறிடுச்சா. எல்லாமே ஆண்டவர் மாத்திட்டார் என் வாழ்க்கையில். ஆமென். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. His ways is perfect. He never changed his way. உன்னுடைய நினைவுகள், நீங்கள் நினைச்சீங்கன்னா இப்படி வாழலாம், இப்படி பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போயிடலாம், அதெல்லாம் ஜீரோமா. நான் இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போயிட்டேன், நோ 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 நோ. ஆஸ்க் தி டைரக்ஷன் ஃபார் தி ஹோலி ஸ்பிரிட்டா. பரிசுத்த ஆவியானவர்ட்ட டைரக்ஷன் கேட்பாருங்களேன். அவரை மாதிரி லீடிங் யாரும் அவங்களை நடத்த மாட்டாங்க. அவர் மாற்ற உங்க லைஃப்ல வந்துட்டாருன்னா கதவு திறக்கிறது நீங்க பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்கா உங்க டைம் வரும்போது கதவு திறக்கும். இந்த மால்லலாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா இப்போ சென்சார் டோர் இருக்குது, நீங்களாம் அந்த ப்ரெஸ்டீஜ்லாம் பார்த்துக்குவீங்க. நீங்கள் போய் யாரோ வந்து கம்மிங் சார், அது ஓல்டு ஸ்டேட், இப்போ ஓல்டு ஸ்டைல் ஆயிடுச்சு, இப்போ நியூ வந்துக்குது. நீங்கள் இப்படி போகும்போதே
ஜீசஸோட போனீங்கன்னா எதெல்லாம் மூடிட்டு இருக்குதோ அதெல்லாம் என்ன பண்ணும்? திறக்கணும். திறக்கமா முடியாதா? முடியும். முடிக்கு வா. நானும் செய்வேன், செய்ய கர்த்தர் வைப்பார். என் கர்த்தர் யாரு மூலியமா செய்ய வைக்க மாட்டார், உங்க மூலியமா தான் செய்வார். ஏன்னா உங்களுக்கு தானே அந்த சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்தான் பிசாசு. உங்களை வச்சு தான் கர்த்தர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. His way is perfect. கோணலான வழியில கொண்டு போவார், கரெக்டா தான். அப்படி எப்படியோ இருக்கும், ஆனா கரெக்டான டெஸ்டினேஷன் கொண்டு போவார். எங்க இட்டுன்னு போகணுமோ அங்க கரெக்டா கொண்டு போவார். நம்ம என்ன நினைக்கிறோம், நல்ல ஒரு இப்போ மைசூர் ஃப்ளைஓவர் மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஜீசஸ் எப்படி தெரியுங்களா? நான் சொல்றேன் பாருங்க. ஸ்ட்ராங் ஃப்ளைஓவர் ஒன்று இருக்குது. வீக்கான மனுஷன் அது மேலே நடக்கிறார். வீக்கான ஃப்ளைஓவர் ஸ்ட்ராங்கான மனுஷன் நடக்கிறார் அது மேலே. அது என்ன அர்த்தம்? எது உழுவும், எது போய் சேர்த்து வைக்கும் கரெக்டான இடத்துக்கு. ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ளைஓவர் இருக்குது, வீக்கான மனுஷன் நடந்துருக்கிறாரு. ஸ்ட்ராங்கான மனுஷன் இருக்கிறாரு, வீக்கான ஃப்ளைஓவர் இருக்குது. எது மேல போனா கரெக்டா ரீச் ஆகும்? ஸ்ட்ராங்கா மனுஷன் இருக்கிறதா, ஸ்ட்ராங்கா ஃப்ளைஓவர் இருக்குதா? கடவுளை நம்பாதவங்கலாம் அவங்க ஸ்ட்ராங்னு நினைக்கிறாங்க, ஆனா ஃப்ளைஓவர் வீக்கு. கடவுளை நம்புறவங்கலாம் நம்ம வீக்கு, தாங்குற ஒரு ஸ்ட்ராங்கயா. நான் வீக்கா இருந்தாலும் கரெக்டா என்ன கொண்டு போவாரு அவரு. In my weakness strength is perfect. என் பலவீனத்தில் அவர் பலன் பரிபூர்ணமாயிருக்க. ஒரு டிராப் கூட இல்லாதபடி கர்த்தர் என்னை நடத்தி முடிப்பார். ஆமென். அல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்பனா நம்மளுக்கு யாரும் சுமக்கிறது தேவையில்லை. கர்த்தர் நம்மளை சுமந்து ரொம்ப அழகா நடத்துறார். போய் அல்லன்காதீங்க, என்னை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்கப்பா, என்னை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. குஷ்பு சும்மா நீங்களும் சரி வேண்டாம், அது ஆக்டிங்லாம் வேண்டாம். உண்மையா சொல்ல, என்னை யாரும் பார்க்கலனாலும் பார்க்க ஆரம்பிச்சார். என்னை பார்க்கிறவன் என் தேவன், இஸ்ரவேலை காக்கிற தேவன். நான் கேட்குவேன், ஏன்பா உறங்குறது கூட இல்லையாப்பா நீ? அவ்வளோ லவ்வா என் மேல, அவ்வளோ லவ்வா. செக்யூரிட்டிங்களெல்லாம் போய் பார்த்துக்க, ஏடிஎம் செக்யூரிட்டிங்கெல்லாம் அவங்க எல்லாம் என்னத்துக்குறாங்க பார்த்துக்க. அவங்கள தான் பார்த்துக்கணும் நம்ம போயிட்டு. இப்போ இருக்கிற செக்யூரிட்டிங்கெல்லாம் சரியான தூக்கம், கம்பளியோட வராங்க. உள்ள போனதுமே பிளாங்கெட்டை போட்டுக்கிறேன். கரெக்டா இல்லைங்களா? குழந்தைங்களா மம்மிங்க கூட நீங்க கூட பாருங்களேன், குழந்தைய தூங்க வைக்கலான்னு போவீங்க. குழந்தை ஃபர்ஸ்ட் தூங்கிக்குதோ இல்லையோ, மம்மி இது சவுண்ட் வரும். அல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா கொஞ்ச நேரம் தான் நம்மளாலேயே தாங்க முடியும். அதுக்கு நம்மளாம் எப்படி தெரியுமா, ஃப்ளைஓவர் வீக் நம்மளதெல்லாம். நம்ம குடும்பம் எல்லாம் நம்மளெல்லாம் அவ்வளோ ஈஸியாக நம்ம வீட்டெல்லாம் தாங்காதுமா. அவங்க கெட்டுங்க இல்லை, அவங்க கடவுள் இல்லைன்ற. அவங்க கடவுள் இல்லை, கடவுள் தான் உங்களை எல்லாத்துலேயுமே தாங்குவார். அதுக்கு தான் கடவுள் இன்னொரு வரைக்கும் பர்ஸ்ட் ஆகாமல் அப்படியே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, he never changes. He never changes. He is the same yesterday, today and forever. நேற்றுக்கும் இன்றைக்கும் ஒரே மாதிரி மாறவே மாட்டான். வார்த்தை மாறாது, உடன்படிக்கை மாறாது, வழி மாறாது. 2026 உங்களுக்கு ரூட் தெரியலன்னா சர்ச்சுக்கு வாங்க. 100 days ப்ரேயர் வைக்கிறோம். எப்படி ரூட் ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துருப்போம். எல்லா பக்கமா ஆண்டவர் என்ன பண்ண போறார்? பிரதர், அவர் கடல் பிரதர், அவர் அடுக்க யாராலையும் முடியாது. கடலெல்லாம் யாரும் பிளாக் பண்ணவே முடியாது தெரியுமா? காற்றை யாராவது ஸ்டாப் பண்ண முடியுதா? காற்றும் கடலே ஒரே வார்த்தையில் உண்டாக்கணும் ஒரு பிரதர். ஒரே வார்த்தையில் சொன்னி எல்லாத்தையும் அமைதியாயிருன்னு சொன்ன ஆண்டவர். அவர் உங்கள் வாழ்க்கையில் சொன்னது யாராவது பிளாக் பண்ண முடியுமா? கான்டாக்ட் 7 தான் பிளாக் பண்ணலாம், உங்கள் பிளெஸிங்ஸை யாரும் பிளாக் பண்ண முடியாது. ஆமென். அல்லேலூயா. தட் இஸ் த பவர் ஆஃப் ஜீசஸ். அதுக்கு தான் அவர் மாறாத ஒரு தேவன். God never changed till now. Till now. ஆமென். எவ்வளோ பேருக்கு புரிஞ்சிச்சு? ஆமென். அல்லேலூயா. அவர் அன்புல மாறல, அவர் பாசத்தில் மாறல, அவர் இரக்கத்தில் மாறல, அவர் வழியில் மாறல, அவர் உடன்படிக்கையில் மாறல. எல்லாத்துலேயுமே உண்மையாய் கர்த்தர் எனக்காக. Even though we are unfaithful, God is faithful to us. Amen. எல்லாம் அப்படியே உங்கள் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து
ஜீசஸ். ஹalleluya.